நம்ம டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் வந்து இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கிறாரு. இப்போ போகிற வழியில் அந்த வீட்டை அவர் பார்க்குறாரு. அதான் அந்த வீடு. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவுடனே நேராக வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கே வெளியே நிற்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்க போகிறாருங்க. இப்போ சார், இங்கே யாராவது அந்த ஹவுஸை பற்றி சொன்னாங்க. தம்பி, உள்ளே போய் பாருப்பா. ஓகே சார். சார், அவர் வெளியே நிற்கிறவர், நான் தான் டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின். வெளியே நிற்கிற உள்ளே போய் பார்க்க சொன்னார். ஆமாம் சார், அந்த வீட்டை பற்றி எங்களுக்கும் தெரியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு எஸ்ஐ இருந்தார். அவர்கிட்ட போய் கேளுங்க. ஓகே சார், உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் கிளம்புறேன். டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் இப்போ வண்டி கிளம்புறாரு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த வீட்டை பார்க்க போகிறாரு. இப்போ என்ன இங்கே காரில் நிற்கிது, சரி இல்லையே. சரி, நம்ம போய் அந்த எஸ்ஐயை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் கிளம்புறாரு. அந்த போகிறவர்கிட்ட கேட்குறாரு. சார், இங்கே எஸ்ஐ ஒருத்தர் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? சார், உங்களை தான் கேட்குறேன். சார் கொஞ்சம் நில்லுங்க சார், ப்ளீஸ் சார். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏன் சார் நடிக்கிறீங்க? சார் நான் உங்களை எதுவுமே பண்ணி ஏன் நடிக்கிறீங்க? இவர்கிட்ட பேசினா வேலைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். அங்கே ஒரு வயசானவர் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க. ஓகே மேடம், உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ராங்க்லின்